மட்டும் உன்கிட்ட உதவி கேட்கலனா நீ பாட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருப்ப. என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும். இப்போ எதுக்கு ஃபீல் பண்ணுற? அழுகாத, கண்ணை தொடச்சிக்க. நான் தான் இருக்கேன்ல. ஆ தெரிஞ்சு போச்சுடா நீங்க யாருன்னு. கர்ணா பேசுறேன். ஏய் ஊட்டி வந்துட்டேன். எங்கடா வரணும்? உன் கூட சருகு பொறுக்கி போடுறது கூட சந்தோஷமாக தான் இருக்கு அன்பு. அமிர்தா, பசங்க ரொம்ப சூடாக இருப்பாங்க போல இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்கள் 3 பேருக்கும் நம்ம தான் சருகு பொறுக்கி சாப்பாடு போடணும். போய் அதை கழுத மேய்க்கும் போதே காதல் கேட்குது. கோவத்தில் இருக்காங்க. நீ வேற. நீ வராத வரைக்கும் ஊட்டி குளிர் வாட்டி எடுத்துச்சு. நீ வந்த அப்படியே 3 கட்டையை ஒன்றா போட்டு எரிச்சு அப்படியே குளிர் காஞ்ச மாதிரி கதை 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 கதைன்னு இருக்கு. எரியுது நாங்கடா. ஏறிட்டேன் ஏறிட்டோம். நிறுத்தி இந்த மனசு தான். அந்த பாருங்க. டேய் மச்சான் கடலாடா. ஓடுங்கடா ஓடுங்கடா. வா வா வா. வாங்கடா வாங்கடா வேகமா வாங்க. சொல்ல ஓடல. இப்போ ஓட விட்டானே. பாத்து சீக்கிரம் போடா. வாடா அமிர்தா. வா 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 சீக்கிரம் வாங்கடா. வா வா மச்சான் முடியலடா. சீக்கிரம் வாடா. ஓடுங்கடா ஓடுங்கடா. டேய் ஓடுங்கடா. டேய் அந்த மரம் பொந்துக்குள்ள அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்கடா. மாப்பிள்ள, டேய் கருணாங்கிறது யாரா? டேய் நீ எதுக்கு அவனை பத்தி கேக்குற? அந்த கருணா இங்க வந்துட்டான்டா. டேய் என்னடா சொல்ற? பிள்ளைங்க எங்கடா? அவனையும் அவன் ஆளுங்களையும் பார்த்தோன்னே இவனுங்க பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டானுங்கடா. சேட்டா இந்தா ஒரே ஃபோன் பேசிக்கிறேனே. இந்தா பிடிச்சோ. ஏய் இறக்கே கலையடா. ஹலோ யாருங்க? நான் தான்ப்பா அருள் பேசுறேன். ஏ அருள், எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? டேய் பக்கத்துல என் பையன் இருக்கான கலியா. கருணா எங்களை பார்த்துட்டான்ப்பா. கேரளால இருக்கும்பா. இதுக்கு மேல எங்கெங்கெல்லாம் ஓட முடியாதுப்பா. பெத்த புள்ளைய காப்பாத்த முடியல. என்ன போலீஸ் நீ? என்னையாச்சு? ஏன் அழுவுற? போலீஸா இருந்துகிட்டு பெத்த புள்ளைய காப்பாற்ற முடியாதான்னு கேட்க. ஐயா ஐயா, யாருக்குமே தூக்கு தண்டனை கிடைக்க கூடாதியா. கொலைக்கு கொலை தீர்வாகாதியா. மன்னிக்கிறதா மனுஷ கூடன்னு மனசு இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க ஐயா. நாங்களும் எங்க பிள்ளைங்களை செஞ்சது தப்புதான். அதுக்காக அந்த கொலைகார கையால எங்க பிள்ளைங்க சாகணுமா? நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா? எதுக்கே இவர்கிட்ட போய் எழுதிக்கிட்டு நிக்கணும்? இவருக்கு அந்த கர்ணாவுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம பிள்ளைக்கு சொல்ற மாதிரி இவர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கொள்றாரு, அவன் கூலி வாங்கிட்டு கொள்றான். அவ்வளவுதான். எங்க பிள்ளைகளை எப்படியாவது காப்பாத்து. காக்கி ட்ரெஸ் போட்டு கால்ல விழுகாதயா. ட்ரெஸ் பத்தி பேசாதீங்க சார். இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள எங்களை மாதிரி மனுஷங்க இருந்தா தான் சார் அது யூனிஃபார்ம். சும்மா கைட்டு கீழே போட்டு வச்சிருந்தா வெறும் துணி சார். இந்த காக்கி ட்ரெஸ் கொடுக்குற மரியாதையை அதுக்குள்ள இருக்கிற மனுஷங்களுக்கு கொடுங்க சார். போலீஸா இருந்தாலும் நாங்களும் பெத்தவங்க தான் சார். பெத்தவங்க தான் சார். பெத்தவங்க. ஊர்ல இருக்க அழுகும் போதெல்லாம் கவலைப்படல. உங்க பிள்ளைகளுக்கு ஒண்ணுன உடனே கதறிட்டு வந்து காலில் விழுகுறீங்க. ஒரு ரவுடி பயலுக்கு பயந்துட்டு பெத்த பிள்ளைகளை திருட மாதிரி ஓடி ஒளிய வச்சிருக்கீங்களா? நீங்க எல்லாம் போலீஸ்காரங்களாயா? போலீஸ்காரன் புள்ள பொறுக்கி ஆயிடக்கூடாதுன்னு தாயா சரண்டர் பண்ணுங்கன்னு போறான்னு. ஏதோ யூனிஃபார்ம் பத்தி பேசுற, அதோட வேல்யூ தெரிஞ்சிருந்தா உன் பிள்ளைய நீ இப்படி வளர்த்துருக்க மாட்டேன். ஓ
விட்ற, நம்ம அப்பைங்களை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை. நம்மளை காப்பாற்றுறவங்களா இருந்தா நம்மள எதுக்கு பஸ் ஏற்றி அனுப்பிச்சி விட்றாங்க? இனிமேலே யாருக்கும் ஃபோனை போட்டு இருக்க இடத்த உளறி கொட்டாத. நம்மளை நம்ம தான்டா காப்பாற்றிக்கணும், வேற வழி இல்லை. எவ்வளோ தாண்டா ஓடுறது? இப்போ நம்ம எங்கே போகிறது? தம்பி നിങ്ങൾ ഒന്നും കവലപ്പെടണ്ട. ഇവിടെ കുട്ടൻ ചേട്ടൻ ഉണ്ട്. മലയാളിക്കെല്ലാം ഗാഡ് ഫാദർ അവർ തന്നെ. തീരാത്ത പ്രശ്നം ഏതെങ്കിലും തീർത്ത് വെക്കും. ഞാൻ അറിമുഖം ചെയ്ത് വെക്കാം. எந்த குருவாயூரப்பா, நீ தூண்ல இருப்ப துரும்புல இருப்ப, லஞ்சம் இருக்க இடத்துல எல்லாம் இந்த நாராயண இருப்பான். போலீஸ் ஸ்டேஷனாய நமக சுச்சிலிப்பா. തമ്പി ഇവിടെ ഇറങ്ങ്. അവിടെ ഇരിക്കാറില്ലേ, അവർ തന്നെ നിങ്ങളെ രക്ഷിക്കും, ഗാഡ് ഫാദർ ആക്കും. இவன் காட் ஃபாதரா? இவன் காட் ஃபாதர் இல்லை, காட் ஃபாதர் சேட்டா. சேச்சி பால், சேச்சி பால். என்ன ഇവിടെ ചേച്ചി പാലില്ല, ചൂട ചായ ഉണ്ട്. நாலு கதவும் நம்மளை தேடி வந்துருச்சு. ஆமா, இங்க ஏதாவது இலவச சட்ட ஆலோசனை மையம் ஏதாவது இருக்கா? எந்த பிரச்சனை இல்ல, ஒருத்தனை போட போறோம், அதான். ஏன்டா எங்களை அங்க சிக்கல்ல மாட்டி விட்டு இங்க வந்து சேச்சிகளோட சல்சா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னைய ஐயோ அன்பு, உன்னைய போட்டு விடுன்றதுக்காக அப்படி செய்யல. லத்திய உள்ள விட்டா எவனா இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பான். போய, இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது. உன் அப்ப நான் வாங்கியிருக்கேன். சரி சரி, எங்க கையில 5 பைசா காசு இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிற வரையும் நீ தான் எங்களை வச்சு காப்பாற்றணும். கருணா டிபார்ட்மெண்ட்டுக்கே செக் வச்சிருக்கான். தன்னை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் இஷ்யூ பண்ண சொல்லி அதே டிமாண்டாக வச்சு ஜஸ்டிஸ் பேரனையே கடத்தியிருக்கான். அவரோட பேரனை உடனே ரெஸ்கியூ பண்ண சொல்லி ஜஸ்டிஸ் நம்மளை ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. சார், கருணா இன்னும் உயிரோடு இருக்கிறது காரணம் நீதிபதி தான். அது உங்களுக்கே தெரியும். மிருகங்களை வேட்டையாடுற மாதிரி மனுஷங்களை சொல்றது மனித உரிமை மீறல்னு சொன்னார்ல. ஒரு ரவுடி பைய போலீஸ்காரனை கொன்னா அது மனித உரிமை மீறல் கிடையாது சார். யூனிஃபார்ம் போட்ட மனுஷன் இல்லையா சார்? என்கவுண்டர் பெரிய குற்றம், நியாயம் பேசினால சார். இன்னைக்கு அவர் பேரனை கடத்திருக்கான், நாளைக்கு அவரே கடத்துவான். அப்போ நியாயம் பேசுவாரா சார்? போலீஸ்காரன் மேல கை வச்சா என்ன? ரிலாக்ஸ். சாரி சார். சார், டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு உயிர் போகக்கூடாது சார். கருணாவை சுட்டு பிடிக்க சொல்லி ஓரில் ஆர்டர் கொடுக்க சொல்லுங்க. அவர் பேரனை நான் கண்டுபிடிக்கிறேன் சார். கமிஷனர் போன. ஹலோ, என் பேரை கிடைச்சிட்டானா? கண்டிப்பாக உங்கள் பேரனை காப்பாற்றிடுவோம் சார், நோ ப்ராப்ளம். என்ன பண்ணணும் சொல்லுங்க, உடனே ப்ரொசீட் பண்றேன். ஒரு ஜஸ்டிஸ் ஃபேமிலிக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவா. அவளை மாதிரி அயோக்கியன்களை என்ன வேணா பண்ணிட்டு என் பேரனை மட்டும் கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருங்கோ. சந்திரசேகர். எஸ் சார். ஜட்ஜு கிட்ட பேசிட்டேன், ஓரல் ஆர்டர் கொடுத்துட்டாரு, என்ன வேணா பண்ணிக்க சொல்லிட்டாரு. பேரனை காப்பாற்றணுமா? கோ இன் யுவர் ஓன் வே, ஐ ஆம் வித் யூ. ஓகே சார். கார்த்திக், ஜட்ஜோட பேரனை ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்பாட்டுக்கு வாங்க. கண்ணா எங்கடா இருக்கான்? சொல்றா ராஸ்கல். சார் சார், என்ன ஒண்ணு செஞ்சிராங்க சார், எனக்கு ஒண்ணு தெரியாது சார். எங்க போயிருக்கான்? எந்த நம்பர்ல இருக்கான் சார்? சொல்லிடுறேன் சார், கடைசியா ஊட்டில இருந்து பேசுறாரு சார். நம்பர் சொல்றான் சார். 9600072222. போன் கொடுங்க. சிவா, ஒரு நம்பர் ட்ரேஸ் பண்ணோம். 9600072222. இப்போ இது எந்த ஏரியால இருக்கு இமிடியேட்டா செக் பண்ணிட்டு என் லைன்ல வாங்க, நான் வெயிட் பண்றேன். சார் சார், ஒண்ணும் பண்ணாங்க சார், விட்டுருங்க சார். தமிழா 500 ஏக்கர் ரப்பர் தோட்டம் ஒன்று இருக்குண்ணே. நீ கொஞ்சம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்குண்ணே. கமிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் எடுத்தே முடிச்சு கொடுக்க போறேன். தமிழ்நாட்டுல இருந்து நம்மகிட்ட ஏமாறக்குனே ஒருத்தர் வந்திருக்கேன். அந்த ஏமாளி மூஞ்சியை பார்ப்போம். அண்ணே கும்பிடுறேன். ஐயோ ஐயோ அண்ணே, தெரியாதுண்ணே. அண்ணே அண்ணே வேணாண்ணே, தெரியாதுண்ணே. சொல்ற அடிங்க.
சொல்றான்ற ஏய் நான் அழுது நிக்கிறேன். அட்டை சொல்றேன். கத்திக்கு போட்டுலாம் இத்தனை உள்ள. கத்தியா எந்திரா அகரா. என்னடா பண்ற? டீ கடை வச்சிருக்கேன். இங்க இருக்கிறவங்களாம் பயக்க வழி இல்லாம அங்க வந்து போய்கிறானுங்க. நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. என் தம்பி செத்தத்துல உன்னை பார்த்தேன். போலீஸ்கார பசங்களுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? கமிஷனுக்காக தான் அவன் கூட வந்தேன். காசுக்கு ஆசைப்பட்டு உங்களை காட்டி கொடுத்தது போலீஸ்ல அந்த பசங்க தான். எங்கடா இருக்கிறானுங்க? எந்த ஏரியா சார்? சிக்னல் சாலக்குடி செக் போஸ்ட் முன்னாடி உள்ள பிரிட்ஜோட கட் ஆயிடுச்சு சார். கர்ணாவை இங்கேயே கூட்டு வந்துட்டான்டா. அப்புறதா அந்த பக்கம் போகாதடா. எல்லாரும் சேர்ந்து வாங்கடா. சார் சிவகுமார் சொன்ன பிரிட்ஜ் தான் சார். இந்த ஏரியா ஃபுல்லா சரவுண்ட் பண்ணுங்க. என்னடா ஆச்சு? முதல்ல இங்க இருந்து கூட்டி போங்க. கூட்டி போங்க. கீழே போடுறோம்.
இத்தனை நாளா இதுக்கு தாண்டா காத்துட்டு இருந்தேன். பயப்படுறியா? சாவ கண்டு பயப்படுறியாடா? மதுரையில கொலை பண்ண, திருச்சியில பண்ண, கோயம்புத்தூர்ல பண்ண, திருநெல்வேலியில பண்ண, தஞ்சாவூர்ல பண்ண, தூத்துக்குடியில பண்ண, புதுக்கோட்டையில கொலை பண்ண, இதெல்லாம் யாருக்காக? ஒரு சில கேவலமானவங்களோட சுயநலத்துக்காக. உன்னால செத்து போனவங்க எல்லாம் யாருன்னா உனக்கு தெரியுமா? அவங்க எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? குடும்பத்தோட வலி தெரியுமா? அவங்க எல்லாம் சேர்ந்து விட்ட சாபம். நீ இப்ப எங்க துப்பாக்கி முன்னாடி வந்து நிக்கிற. 12 வயசுல ஆரம்பிச்சு 20 வயசுக்குள்ள இருக்க அப்பாவி பசங்களை, படிக்கிற பசங்களை, வாழ்க்கைன்னா என்னென்ன தெரியாத பசங்களை கொலைகாரனாக்கி வச்சிருக்க. கேவலம் பணத்துக்காக. பழிக்கு பழி வாங்குற, நேருக்கு நேரம் நின்னு வெட்டுறவனு கூட மன்னிச்சிடலாம்டா. உன்ன மாதிரி கூலிக்கு கொலை பண்றவனை மன்னிக்கவே கூடாதுடா. நீ பண்றது பாவம். பாவத்தின் சம்பளம் மரணம். சுடா சுடுறா. உன் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். சுடு. செய்திகள். பிரபல கூலிப்படை தலைவன் கர்ணா நேற்று மாலை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கர்ணா கேரளாவில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை அடுத்து இன்ஸ்பெக்டர் சந்திரசேகர் தலைமையிலான தனிப்படை அங்கு விரைந்தனர். கர்ணாவை சுற்றி வளைத்த போலீசார் அவனை கைது செய்ய முயற்சித்த போது அவன் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. தற்பாதுகாப்புக்காக போலீசார் அவனை திருப்பி சுட்டதில் கூலிப்படை தலைவன் கர்ணா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆல்வின் சுதன் மட்டும் உங்க பிள்ளை இல்லப்பா. யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே உங்க பிள்ளைங்க தான்.